ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. எல்என்டி லேர்சன் அண்ட் டூ ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முன்னணி தனியார் நிறுவனம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், உதாரணத்துக்கு டெல்லி மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், மும்பை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான சூப்பர் எம்என்சி கம்பெனிலேருந்து இப்போ பல்வேறு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். யார் யார் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா தகவலையுமே டீட்டெயிலாக அந்த எப்படியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. யாரை கேட்டாலும் ஏஏ, எங்கே பார்த்தாலும் ஏஏ. ஏன் இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்கோட ஆப்டிமஸ் பாட் கூட கலக்குன்னு கலக்கி இருந்துச்சு. அப்படி என்ன தாங்க இருக்குது இந்த ஏஐயில்? ஏஐ தாங்க ஃபியூச்சர். அதெல்லாம் சரி, இந்த ஏஐயில் உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஏஐயை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டா ஓகே. எங்கே பண்ணலாம்? கவலை விடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்ப்ளீட்லி ஆன்லைனுங்க, அதுவும் முற்றிலும் தமிழ்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வாங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள் போதும். நாட் ஓன்லி ஏஐ, ஃபுல் ஸ்டாக்கு, டேட்டா சயின்ஸ், யூஏ யூஎக்ஸ், டெவாப்ஸ் போன்ற எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தரதுனால நீங்கள் ஒரு ஜாப் எடுக்கிற வரையும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆல்ரெடி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஃப்ரெஷ் ஒர்க், பேபால் போன்ற நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 500 பீப்புளுக்கு 5000 டிஸ்கவுண்ட் வேற இருக்குங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் அக்ரிடேட் சர்டிஃபிகேட், ஃப்ரீ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்கு. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற எந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க. சீக்கிரம் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் உடனே பண்ணுங்க. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். எல்என்டி லேர்சன் அண்ட் டூ ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. தனித்தனி லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனோ எதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதற்கு தகுந்தாப்புல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, கண்டிப்பாக ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸோ இது போன்ற தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதுமானது. எல்என்டியிலேருந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் என்ன அப்படின்னா கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் லொக்கேஷன் பாருங்கள், பேன் இந்தியா. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா முழுவதும் இருக்குது. ஸோ அங்கே ஏதோ ஒரு இடங்களில் உங்களுக்கு இந்த பணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம சதர்ன் ரீஜனில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க. அதாவது இந்த 2025 நீங்கள் பாஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். அதுவும் என்னென்ன டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாம், பிபிஏ ஆர் பிபிஎம், பிஎஸ்சி மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு. பிகாமு, பிபிஏ, பிபிஎம் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த பிஎஸ்சி, பிஏ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டிசிப்ளின்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ உங்களை கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினியாக எடுக்கிறாங்க. ப்ரோ ட்ரெயினின்னு இருக்கே, அப்போனா டெம்பரரியான ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பர்மனெண்ட் ரோல் தான். இனிஷியலாக உன்னை ட்ரெயினியாக எடுக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வில் பி கிவன் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ட்ரெயின்ட் இன் ஃபங்க்ஷன் லைக். அதாவது இவங்க எடுக்கக்கூடிய இந்த ட்ரெயினி நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லித்தர போகிறாங்களாம். ஃபினான்ஸில், அக்கௌண்ட்ஸில், டாக்ஸேஷனு, சைட் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்ச்சேஸ், ஸ்டோரு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங் பீரியட் 12 months ஆன் ஜாப் ட்ரைனிங் இருக்கும். அதாவது இந்த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால 12 மாதம் உங்களை ஆன் த ஜாப் ட்ரைனிங்கே போட்டுருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் பேஸ்டு போஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா 3 lakh per annum salary. ப்ராஜெக்ட் சைட் பேஸ்டு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3.4 lakh per annum salary உங்களுக்கு இருக்குது. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா 25,000 அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட 30,000 salary உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யார் எலிஜிபிள்? ஸ்டூடெண்ட் கரண்ட்லி இன் ஃபைனல் இயர் ஆஃப் யூஜி. ஸோ நான் மென்ஷன் பண்ண டிகிரிஸில் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. இந்த 2025 ஏப்ரல்லையோ மேலேயோ நீங்கள் பாஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள். 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி அரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இதற்கு எலிஜிபிள். ஆல் இந்தியா வேக்கன்சி தான். இந்தியா முழுவதும் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கானது.
அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ரோலுமே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இதற்குமே நீங்கள் இப்போ டிப்ளமோ படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் இயரில் இருக்கீங்க, வர 2025 பாஸ் அவுட் ஆகுறீங்க அப்படின்னா எலிஜிபிள். டிப்ளமோ என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னு பாருங்கள், ஆர்கிடெக்ட், ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிப்ளமோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 months ஆன் த ஜாப் ட்ரைனிங் தராங்க. 25,000 வரையும் உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்குமே 60% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டிப்ளமோக்கு மேலே இன்ஜினியரிங் அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு வந்து எலிஜிபிள் இல்லை. ஓகே, ஏன்னா இவங்க படிச்சுட்ருக்க பர்ஷிங் தான் கேட்குறாங்க. டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க பசங்களுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களோட எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்மு. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கமர்ஷியல் ட்ரெயினி, டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினின்னு சொல்லி 2 லிங்க் தரேன். ஸோ எதுக்கு நீங்கள் விருப்பம் இருக்கோ அதுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினி அப்படிங்கிறதுனால இந்த 12 months முடித்தோன்னே அனுப்பிடுவாங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் உங்களை வந்து பர்மனெண்ட்டும் பண்ணிப்பாங்க. ஓகே, ஒரு முன்னணி ப்ரைவேட் கம்பெனிங்க லார்சன் அண்ட் டூப்ரோ. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் கூகுளில். ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன, லைஃப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி ஹைக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.